இந்நிகழ்ச்சியில் பேசப்படும் கருத்துக்கள் அனைத்தும் அவரது தனிப்பட்ட கருத்துக்களாகும். இந்நிகழ்ச்சியும் நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவும் உண்மை. டிவி நிர்வாகமும் எவ்வித கருத்துக்களுக்கும் பொறுப்பாகாது. வணக்கம் மக்களே, உண்மை டிவி நேயர்களுக்காக இந்த கெட் அவுட் மோடி விஷயத்துக்காக நம்ம அரங்கத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியோட பொறுப்பாளர் திரு சீனி செல்வகுமார் இங்க நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு நம்ம நேர்காணல். வணக்கம். இது இந்த கெட் அவுட் மோடி விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு? யாரு சொல்றது? இல்லங்க, தமிழ்நாடே பரபரப்பா இருக்கு. எங்க உலக தலைவர் பூரா வெல்கம் மோடின்னு சிவப்பு கமலை விரிச்சு வரவேற்கிறாங்க. குண்டாச்சிட்டில குதிரை ஓடுறவங்களுக்கு என்னங்க தெரியும் மோடியோட அருமை? என்னங்க குண்டாச்சிட்டில உடனே எப்படின்னு சொல்லிட்டீங்க? யாருங்க உங்களை யாருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாடு எத்தனை நாள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு தான் ஆந்திரா பார்டர் போயாச்சு. உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது? நாளைக்கு பூரா பாருங்க, எல்லா இடத்துலயும் மதுரை வாயில பெண்கள் பூரா கோலம் போட்டிருக்காங்க. அது பெண்கள் கோலம் போட்ட வீடியோ எண்ணிக்கை வந்துச்சு பாத்தீங்கன்னா, எங்களுக்கே தெரியாம எங்க வீட்டு வாசல கோலம் போட்டு போயிருக்காங்க. அந்த பகுதியோட வட்ட செயலாளர் ஒரு ஆப் பிடிச்சு அந்த சந்தையே கோலம் போட்டிருக்காங்க. அப்படியா? அந்த வீட்டுக்காரருக்கே தெரியாது. அப்படியா? காலையில எந்திரிச்சு பார்த்தா வீட்டுக்காரங்களே தெரியும். சரி, இப்போ அந்த பொதுமக்கள் கூட பேட்டி கொடுத்தாங்க. என்னமோ சொல்றீங்க. சரி, இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஏன் ஹிந்திய கண்டிப்பா திணிச்சே ஆமா? ஹிந்திய திணிக்கும்னு சொல்லவே இல்லையே. இந்தியாவில் இருக்க ஏதாவது ஒரு மொழியில ஏதாவது ஒரு மொழி எடுத்துக்கோங்க. மும்மொழியா மூணாவது மொழியா எடுத்துக்கிறது. ஹிந்தி தான் படிக்கணும் நான் சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்லல. அந்த மும்மொழி கொள்கையிலேயே அந்த பாயிண்ட்ல இருக்கு. சரி, ஹிந்தி தான் படிக்கணும் எங்கேயுமே அதை குறிப்பிடல. இந்திய மொழிகள்ல ஏதாவது ஒரு மொழி மூணாவது மொழியா எடுத்து படிங்க. 5வது வரைக்கும் தாய்மொழி தான் படிக்கணும்னு அதுலயே கட்டாயமா இருக்கு. தாய்மொழி தானே படிச்சுக்கிட்டு இருக்கான். அதான் இதுல கட்டாயம் 5வது மொழி 5வது வரைக்கும். இப்ப சிபிஎஸ்ல கூட 5வது வரைக்கும் கட்டாயம் கிடையாது தமிழ். இதுல 5வது வரைக்கும் தாய்மொழி தான் கட்டாயம் சொல்லி இது பண்ணிருக்கு மும்மொழி கொள்கை. சரி, எங்களுடைய தமிழ் நீங்க வளர்க்க வரீங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர் தமிழ் வாழ்கள் போட்டோம். தமிழ் வாழ்கள் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எங்க தமிழ் வாழ்ந்துருக்கு? ஒரு வட்டச்சாரை கூப்பிட்டு தமிழ்ல ஒரு பெட்டிஷன் எழுத சொல்லுங்க. நீங்க வேற பாருங்க, நான் தான் குரூப் 1ல இருந்து குரூப் 4 வரைக்கும் பாருங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த அரசு தேர்தலில் கூட தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தமிழ் முக்கியம் கொடுத்து என்ன சாதிச்சு நீங்க சொல்லுங்க. ஏங்க, தமிழ்நாட்டுல தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தமிழ் இதே சொல்லுங்க. தமிழுக்கு அப்புறம் இன்னொரு மொழி சேர்த்து படிக்கணும். இன்னொரு மொழி சேர்த்து படிச்சா இன்னும் வளர்ச்சி தானே. இப்ப தெலுங்கு பேசுறவங்க தமிழ்நாட்டுல அதிகமா இருக்காங்களா இல்லையா? ஆமா, இருக்காங்க. அப்ப அவங்களும் இருந்து போறாங்க. தெலுங்க சொல்லுங்க. நாங்க தான் சொல்றது இந்திய மொழியில் ஏதாவது ஒரு மொழி தானே சொல்றோம். தெலுங்கு, மலையாளம், மராட்டி, குஜராத்தி, பஞ்சாபி, எந்த மொழினாலும் சரி. உங்களுக்கு எந்த மொழி வேணுமோ 3வது மொழியா எடுத்து படிங்க. சரி, ஹிந்தி எங்கேயுமே கட்டாயம் சொல்லவே இல்லை. இப்ப கேரளால பாத்தீங்கன்னா மலையாளத்தை தவிர வேற எந்த மொழியும் பேச மாட்டாங்க. வெளியே போறப்ப இங்கிலீஷை பயன்படுத்துவாங்க. அவங்க எல்லாம் நல்லா இல்லையா? தமிழ்நாடு விடுங்க, இன்னொரு மொழி சேர்த்து படிக்கிறதா குறைஞ்சு போறீங்களா? அப்ப கேரளால இருந்து யாரும் எல்லாரும் ஆந்திரா மொழி இருக்குல்ல. சரி, அது இப்ப ஒண்ணு இருக்கணும்ன்றக்கா இன்னொன்னு செஞ்சே ஆகுமா? ஏதாவது ஒரு மொழி சேர்த்து படிக்கிறதுனால கூடுதல் அறிவு தானே வளரும். ஏதோ அறிவு குறைஞ்சு போறது. சரி, ஒரு மொழியை கத்துக்கிறதுனால அறிவு கூட தான் செய்யும், குறையாதுங்க. அப்ப தமிழர்கள் கூட முட்டாளுன்றீங்க சொன்னாங்க இல்லையே. உலகத்துக்கே அறிவு சொல்லி கொடுத்தா நம்ம தமிழர்கள் தான். சரி, இன்னொரு மொழி சேர்த்து கத்துக்கணும்னு எனக்கு ஆசை. சரி, தமிழை நீங்க கத்துக்கங்க. மத்த மாநிலங்கள் நீங்க வசதியா இருக்கீங்க. நீங்க ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில போய் 3வது மொழி ஏதாவது மொழி எடுத்து படிச்சிருக்கீங்க. சரி, எங்களுக்கு வசதி இல்லாத இருந்தாங்க. அரசாங்க பள்ளியில படிக்குது. சரி, இன்னொரு மொழி கத்துக்கிறோம்னா எங்க போய் செலவு பண்ணி படிக்க வைக்க முடியும் சொல்லுங்க. இப்ப கேரளால கவர்மெண்டே இலவசமா சொல்லி தரேன்னு சொல்லுது. அதையே நீங்க தடுக்கிறீங்க. சரி, நான் கேரளால 2 மொழி தான் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுங்களா? மேற்கு வங்கத்துல 2 மொழி தான் இருக்கு. அவங்க எல்லாம் எந்த மாநிலத்துல அரசு வேலையில மத்த மாநிலங்கள்ல போய் வர ஏத்துக்கிட்டாங்களே. ஏத்துக்கிட்டாங்களா? நீங்களா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லா மாநிலம் ஏத்துக்கிட்டாங்க. சரி, இப்ப வருவா. இப்ப என்ன உங்களுக்கு கெட் அவுட், அதாவது ஒரு பிரதமரை எங்களோட உரிமையை சொல்றதுக்காக ஒரு ஹேஷ்டாக ஒரு விஷயத்தை நாங்க கையில தமிழ்நாடு மக்கள் சார்பா எடுத்துருந்தோம். நீங்க அப்படியே நீங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும், அது ஒரு சாதாரண விஷயமா கடந்து போக நீங்க ரொம்ப ஒரு ட்ரெண்ட்ன்றீங்களா? அது என்னது? அதாவது யார சொல்றாங்கன்னு இருக்குல்ல, ஒரு உலகம் போட்டு மிகப்பெரிய தலைவர் நீங்க கெட் அவுட் போடின்னு சொல்லுவீங்களா நீங்க? அதாவது நாளைக்கு இன்னைக்கு அவங்க ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளவு ஹேஷ்டாக் வருதுன்னு பாருங்க. நாளைக்கு எங்க மாநிலத்துல நாளைக்கு காலையில் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, கெட் அவுட் ஸ்டாலின் 2யும் பார்ப்போம். நாளைக்கு சாயங்காலம் தெரிஞ்சிடும் எவ்வளவு ஹேஷ்டாக் வந்திருக்கு, யாருக்கு அதிகமா வந்திருக்கு. ஏங்க நீங்க ஐடிவிங்க பூரா வச்சு நீங்க டிஎம்கே ஐடிவிங்க பூரா கையில வச்சிருங்க.
வச்சு இன்னைக்குள்ள எவ்வளவு அடிக்கணும்னு அது சொல்லுங்க நீங்க. அப்ப உங்க பேச்ச பார்த்தா அப்ப நாங்க ஒரு தேசிய கட்சி, எங்களோட ஐடி விங்க் பவரா இருக்கும் ஆமா, நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உலகத்திலேயே பெரிய கட்சிங்க. ஆ. ஆ. அப்ப மக்கள் இருக்க மாட்டாங்க, உங்க கட்சியை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. கட்சி வச்சு தான் எங்க கட்சி தொடர்ந்து வச்சு தான் எங்க கட்சிக்கே பலம். அது சரி, பொதுமக்கள் உங்களுக்கு யாரு பொதுமக்கள் ஆதரவு இப்ப 3ஆம் தடவையா பிரதமரா வந்திருக்கோம். தாங்க? நாங்க என்ன சொன்னா சோசியல் மீடியா வச்சோம்னா பெரிய கட்சின்றீங்க, ஆமா, எதை சொன்னாலும் பெரிய கட்சின்றீங்க. அப்புறம் பொதுமக்கள் சொல்றோம். அவனும் இதை மறந்து சொல்லலையே. சரி, அப்ப நாளைக்கு காலையில இருந்து நாளைக்கு சாயந்தரம் தெரிஞ்சுக்குமா அந்த விஷயம்? கெட் அவுட் ஸ்டாலின் எவ்வளவு வருதுன்னு மட்டும் பாருங்க. அப்படியா? ஆமா. சரி, நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.